சங்கர மடத்துக்கு போகாம இப்ப எந்த மடத்துக்கு போயிட்டாரு அவரு? டிஎம்கே அலைன்ஸ்க்கு போறத சொல்றாரு. இப்போ என் பையன் இருக்காங்க, அவங்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவரு என்ன எதிர்காலம்? இது என்ன ஆளுவது என்பது வழி வழி சொத்துரிமையா? இதெல்லாம் ஒரு பேச்சு. நீ போ, மக்களிடம் போ, உன்னுடைய மக்கள் உன்னோடு தான் இருக்கிறார்கள் என்றால் வாக்குகளை பெருகு, உள்ளே வா, பெருவாரியான மக்களை திரட்ட முடிந்தால் ஆட்சியை பிடி, இல்லாவிட்டால் ஒரு மனிதனாக வந்து உன்னுடைய குரலை எழுப்பு. எல்லாமே பொதுப்பணி தான் என்று சொல்கிறேன் நான். ஜீவானந்தமும் பீராமூர்த்தியும் பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சியாக இல்லை என்றாலும் அவர்களுடைய குரல் நாட்டினுடைய போக்கிலே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. ஆளுங்கட்சி தான் விளைவை ஏற்படுத்துகிறது என்று எதிர்கட்சியும் ஏற்படுத்தும். எதிர்கட்சி தான் மாற்று கருத்துக்களை உருவாக்குறது. ஆகவே நான் சொல்கிறேன், அது நான் மந்திரியாக இருக்க வேண்டும், நான் சௌரியமாக முதலமைச்சராக பழகிவிட்டீர்கள். அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் போராடி முதலமைச்சராக வந்திருந்தால் அண்ணாவை போல ஒரு கட்சி தொடங்கி அப்படியே வளர்த்து 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 67 முதலமைச்சராக வந்திருந்தால் அதனுடைய தன்மை தெரியும். இது ஒன்றும் இல்லை, யாரோ தூக்கி உட்கார வைத்தார்கள், அதனாலே உள்ளே வந்து விட்டீர்கள்.